உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 84, 85, 86 பிறந்த கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே திருமணம் தள்ளி போயிட்டே தான் இருக்குது. அப்படி மீறி அவங்களுக்கு அமைஞ்சதுன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த டயத்தில் பிறந்த எல்லாருக்குமே அவங்க என்ன லக்னமாக வேணால் இருந்துட்டு போட்டும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அமைக்கவே முடியல. அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் ஒரு பரிகாரம் சொல்கிறோம். இந்த கோயிலுக்கு நான் போக மாட்டேன், எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், ஐயர் இருக்கிறாங்க, ஐயரும் நமக்கு ஒரு குரு தான், புரியுதுங்களா? அவருக்கு வஸ்திர தானம் பண்ணலாம். அதுவும் 3 முறை 5 முறை பண்ணணும். 5 வாரத்தில் நடக்கல, 7 வாரம், 9வது வாரத்தில் கண்டிப்பாக நடக்கும். நடக்கலன்னு என்ன கேட்க சொல்லுங்க, ஜாதகம் எனக்கு அனுப்பி வைக்க சொல்லுங்க. ஒரு 33 வயசுல ஒரு பையன் வந்தான் ஜாதகம் பார்க்கறதுக்கு. அப்போ ஜாதகம் பார்த்துட்டு நான் சொன்னேன், நான் அவருக்கு 7ல் சனி பகவான் இருந்தார். அப்போ 7ல் சனி பகவான் இருக்கும்போது அவர் காசிக்கு போயிட்டு வாங்கன்னு. அவங்க கல்யாணம் முடிச்சு ரொம்ப காலத்துக்கு நல்ல முறையாக வாழணும் குழந்தை குட்டிகளோட அப்படின்னா, லக்னம் லக்னாதிபதி பாப்பா, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பாப்பா, இவங்க எல்லாம் கரெக்டாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த கல்யாணம் கூடி வரும். நட்சத்திர பொருத்தத்திலையுமே எங்கள் தாத்தா சொல்லியிருக்கார், 4 பொருத்தம் இருந்தாலே கல்யாணம் பண்ணிடலாம். ஏன்னா மகேந்திரன், யோனி, ரஜு, வேதை, இந்த 4 பொருத்தம் இருந்தாலே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு 4 பொருத்தத்தோடு தான் நான் பொருத்தி கொடுக்குறேன். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோ. அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஏஎல்பி ஜோதிடர் டாக்டர் டி குரு பத்ம மகாலிங்கம் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு திருமணத்தையுமே அவ்வளோ அழகாக நிறைய திருமணங்கள் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேருக்கு நீங்கள் திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்து அமைச்சு கொடுப்பீங்க. ஒரு சில பேருக்கு அது அமையாது. அதுக்கான காரணம் என்ன மேம்? தாய் தந்தை குருவிற்கு வணக்கம். என்னென்னா, இப்போ நிறைய கேள்வி எங்ககிட்டையும் வருது. அதாவது நாங்கள் நிறைய கல்யாணம் முடிச்சு வச்சா ஒரு சிலருக்கு இப்போ 100 கல்யாணம் பொருத்தி அமைச்சு கொடுக்குறேன்னு வைங்களேன், அதில் ஒரு 10 கல்யாணத்து வரைக்கும் அது அமைஞ்சே வரமாட்டேங்குது. அதாவது எப்படின்னா, இந்த 84, 85, 86 பிறந்தவங்களுக்கு அது காலபுருஷ தத்துவப்படி தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அது கால தேவன் படி அப்படின்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் இடம் ரிஷபம், 7ஆம் இடம் துலாம். இதில் 84, 85, 86 பிறந்த பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், அந்த ரிஷபத்தில் ராகுவும், விருச்சிகத்தில் கேதுவும், துலாத்தில் சனி பகவான் இருப்பார். அதனால் அவங்களுக்கு தடை தான் இருக்கும். எப்படின்னா, எப்போவுமே ஒரு கொடுப்பினையை கொடுக்க விடாமல் தடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள். இப்போ அந்த 84, 85, 86 பிறந்த கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே திருமணம் தள்ளி போயிட்டே தான் இருக்குது. அப்படி மீறி அவங்களுக்கு அமைஞ்சதுன்னா என்ன ஆகுதுன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகுது. இப்போ என்கிட்ட அந்த மாதிரி ஜாதகம் நிறைய இருக்குது. அது பொருத்தவே முடியல. அப்படி எப்படி பொருத்தவே முடியல அப்படின்னா, அவங்களுக்கு அது வரன் அமைஞ்சால் கரெக்டாக அதை நிச்சயம் பண்ணுறாங்க, நிச்சயத்துக்கு தடங்கலாயிருது. நிச்சயம் பண்ணலான்னு நினைப்பாங்க, அதுவும் தடங்கலாயிருது. கல்யாணம் பண்ணுவாங்க, பிரிவினையாயிருது. இப்படியே இந்த ஜாதகங்கள், அதாவது காலபுருஷ தத்துவப்படி 2ல் ராகுவும், 7ல் சனி பகவானும், 8ல் கேதுவும் இருக்கிறனால அவங்களுக்கு அந்த டயத்தில் பிறந்த எல்லாருக்குமே அவங்க என்ன லக்னமாக வேணால் இருந்துட்டு போட்டும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அமைக்கவே முடியல. அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் ஒரு பரிகாரம் சொல்கிறோம். என்ன பரிகாரம்னா, முதல்ல ஒரு கல்யாணம் ஆன மாதிரி ஒரு பரிகாரம் சொல்கிறோம். ஒரு கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க, இல்லை உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கே போயிட்டு வாங்க. நாங்கள் ஒரு சில பரிகாரம் சொல்லுவோம். அது அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பரிகாரம் சொல்லுவோம். அந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்தால் தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அப்படி அவங்க சொன்னால் கேட்கறது இல்லை. நாங்கள் எங்கேயோ பரிகாரம் பண்ணிட்டோம், அங்கே பண்ணிட்டோம், இங்கே பண்ணிட்டோம் அப்படின்னு அதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு அந்த பரிகாரத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பரிகாரத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜெயிக்கும், திருமண யோகம் கூடி வரும். இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் இந்த பதிவின் மூலமாக சொல்கிறேன். என்னென்னா, அவங்கவுங்க சுய ஜாதகத்தை கொண்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள ஜோதிடர் கூட பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க கண்டிப்பாக. அதாவது அது ஃபஸ்ட்டு தாரம் முடிஞ்சு செகண்ட் தாரம் இருந்தால் அமையிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அந்த ஜாதகத்தில். அப்போ அந்த திருமணம் முடிஞ்ச மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணுவாங்க. அந்த பரிகாரத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு கல்யாணம் வரும், கல்யாணம் ஜெயிக்கும், கல்யாணம் நடக்கும்.
கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இப்ப நடந்துருமா அப்ப நடந்துருமான்னு ஒரு பெரிய ஆசையுமே இருக்கு. அந்த திருமணம் கரெக்டா அமையாததுக்கு காரணம் என்ன மேம்? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ நிறைய பேர் அப்படிதான், அதாவது வந்து 25 வயசு 23 வயசுலேயே ஆரம்பிக்கிறாங்க, கரெக்டாக 33 வயசு வரைக்கும் பார்த்துட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா, ரெண்டாம் அதிபதி, குடும்பாதிபதி யாருன்னா ரெண்டாம் அதிபதி, களத்திரக்காரன் யாருன்னு கேட்டால் ஏழாம் அதிபதி. ஒன்னா ரெண்டாம் இடத்து திசை புத்தியோ அல்லது ஏழாம் இடத்து திசை புத்தியோ நடந்தால் அவங்களுக்கு நடக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு கல்யாண காரியம் கூடி வரும். அதில் அந்தரம், அதாவது நாங்கள் அந்த காலத்தில் இப்போலாம் சாஃப்ட்வேரில் போட்டால் உடனே திசை புத்தி கண்டுபிடிச்சிடறாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு எழுதி எங்களுக்கு ஆப்பே காய்ச்சிருக்குது. திசை புத்தி சூட்சமம் அந்தரம் அதிசூட்சமம் இப்படி எல்லாம் நாங்கள் எழுதி தான் கணக்கு போடுவோம். இப்போ தான் ஒரு 5-6 வருஷமாக தான் சாஃப்ட்வேர் வந்திருக்குது. இந்த சாஃப்ட்வேரில் நானாகட்டும் இன்னொரு ஜோதிடர் ஆகட்டும், நான் ஒரு ஜோதிடர் குறை சொல்ல வரல, அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா திசை வரும், ரெண்டாவது பார்த்தா புத்தி வரும், மூணாவது அந்தரத்தை பார்க்கணும், கண்டிப்பாக சூட்சமத்தையும் பார்க்கணும். சில அந்தரங்கள் 10 நாள் 15 நாள் இருக்கிற அந்தரங்கள் கண்டிப்பாக சுக்கிரன் அந்தரமெல்லாம் நடந்திருக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண யோகத்தை கூட்டி கொடுக்கும். எப்படி கூட்டி கொடுக்குன்னா, அந்த 10 நாள் 15 நாள்லேயே பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது அமைஞ்சிடும் அவங்களுக்கு. அந்த அந்தரம் வந்து சில வேலைகளை சீக்கிரமாக செய்யும், அதுக்கு பேர் அந்தரம். அப்போ குடும்பாதிபதினா 2, களத்திராதிபதினா 7, அது கூட நம்மளுக்கு குருவும் சுக்கிரனும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணும்போது அதனால தான் வந்து சுக்கிர புத்தி சுக்கிர அந்தரன் நடக்கும்போது கண்டிப்பாக திசை கூட ஒரு சில காலகட்டத்தில் திசை டம்மி ஆயிரும், புத்தியும் அந்தரமும் கண்டிப்பாக அந்த வேலையை செய்யும். ஆனால் இப்போ உள்ள ஜோதிடராகட்டும் அவசர உலகமாகி போச்சாச்சே, அது பார்க்குறக்கு கொஞ்சம் என்ன ஒரு 2 நிமிஷம் இன்னும் 2 நிமிஷம் போனால் பார்த்துடலாம். இப்போ நாங்களாம் எழுதி பார்த்தோம், அந்த காலத்தில் எழுதி கையில் காய்ச்சி. இப்போ வந்து சாஃப்ட்வேர் வந்திருக்கனால தொட்டா போதும், அதை தொட்டு அடுத்து 3வது தொடும்போது அந்தரம் வரும். ஃபஸ்ட்டு தொட்டால் திசை வருது, 2வது தொட்டால் புத்தி வருது, 3வது தொட்டால் அந்தரம் வருது. அந்த அந்தரம் எத்தனை நாள்லேருந்து எத்தனை நாள் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி அவங்கள ஒரு வழிபாடு சொல்லணும். அதாவது 2ஆம் அதிபதியோட வழிபாடு 7ஆம் அதிபதியோட வழிபாடு சொன்னால் கரெக்டாக அந்த அந்தரம் கூடி வரும்போது அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும். இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பதிவை நான் எதுக்கு இப்படி போடுறேன்னா, எல்லாரும் கேட்குற கேள்விக்கு ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுனால இந்த பதிவின் மூலம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை இவ்வளோ விளக்கமாக டீட்டெயிலாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் எந்த ஜோசியருமே கரெக்டாக வந்து திசை புத்தி பார்த்துட்டு டப்னு எழுதி கொடுத்துறாங்க. அந்தரம் சூட்சமாக கண்டிப்பாக பார்க்கணும். அந்தரம் தான் சில வேலையில சீக்கிரமாக செய்யும், அது அவங்களுக்கு உண்டான யோகத்தை கண்டிப்பாக காட்டி கொடுக்கும். அது காட்டி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை இப்போ ஒரு பைப்பு திறந்து விட்டு அங்கே கீழே பக்கெட் வச்சா தானே தண்ணி நிறைய, பக்கெட் வைக்காம பைப் மட்டும் திறந்து விட்டா நிறையாது. அந்த மாதிரி தான் இது. அந்தரம் நடக்கும்போது நம்ம அந்த தெய்வத்தை பிடிக்கணும். 2ஆம் அதிபதி தெய்வத்தையும் 7ஆம் அதிபதி தெய்வத்தையும் பிடிச்சா கண்டிப்பாக திருமணம் கூடி வரும். ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் அசால்ட்டாக விட்டுறாங்க. இப்போ நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிற கவலை இருந்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க, ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அதுதான் வந்து அவங்க லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியோட கோவில். இப்போ ஒன்றில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு விருச்சிக லக்னம் வைங்க, அந்த விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாருன்னா குரு. அப்போ குரு கோயில் என்னன்னா தட்சிணாமூர்த்தி வழிபடலாம், இல்லை நவகிரகத்தில் உள்ள குரு வழிபடலாம், ஆலங்குடி போகலாம். இந்த மாதிரி குரு வழிபாடு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு 3 வாரமோ ஒரு 5 வாரமோ 9 வாரமோ குரு வழிபாடு எடுத்துக்கலாம். எந்த கோயிலுக்கு நான் போக மாட்டேன், எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் உள்ள ஒரு கோவிலில் ஐயர் இருக்கிறாங்க, ஐயரும் நமக்கு ஒரு குரு தான், புரியுதுங்களா? அவருக்கு வஸ்திர தானம் பண்ணலாம். அதுவும் 3 முறை 5 முறை பண்ணணும். அதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா எப்படி கல்யாணம் நடக்கும்? கோயிலுக்கு போக மாட்டேன், குருவுக்கு கொடுக்க வேண்டிய தட்சணை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா வஸ்திர தானம் பண்ணோம்னா, அவங்களுக்கு தேங்காய் வளத்தோட வஸ்திர தானம் பண்ணோம்னா கண்டிப்பாக அது குரு பரிகாரம் தான், அதுக்கு பேர். அது கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி பரிகாரமெல்லாம் நான் பண்ண மாட்டேன், கோவிலுக்கு நான் போக மாட்டேன், நிறைய பேர் எங்கிட்டே சொல்லுவாங்க வாடிக்கையாளர். இப்படி பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு திருமணம் கூடி வரக்கு சங்கடம் தான். இப்போ வந்து இந்த மாதிரி பரிகாரம் குரு கோவிலுக்கு போய் பரிகாரம் செஞ்சு வந்தாங்கன்னா 3 வாரம் 5 வாரம் 7 வாரம் 9 வாரம் அப்படி 3 வாரத்தில் நடக்கலாம், திருப்பி 5 வாரம் போகணும், 5 வாரத்தில் நடக்கலாம் 7 வாரம், 9வது வாரத்தில் கண்டிப்பாக நடக்கலைன்னா என்ன கேட்க சொல்லுங்க, இந்த பரிகாரம் செய்ய சொல்லுங்க, செஞ்சு நடக்கலைன்னா என்ன கேட்க சொல்லுங்க, ஜாதகம் எனக்கு அனுப்பி வைக்க சொல்லுங்க. கிழமைகள்ல போகணும். அது 2ஆம் அதிபதி கிழமை, குரு கிழமை என்ன கிழமைனா வியாழக்கிழமை. அப்போ அவங்க லக்னத்துக்கு 2ஆம் அதிபதினு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, மேச லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி ரிஷபம், அது வெள்ளிக்கிழமை. இப்படி கிழமைநாதனை பிடிக்கணும். 2ஆம் அதிபதியும் கிழமைநாதனை பிடிச்சு அந்த மாதிரி வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தெய்வத்தை அவங்க பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இதுக்கு நேரம் காலம் ஏதாவது இருக்கு? அது அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய யோகத்துடைய நாள்
அவங்க இப்போ ஒன்றில் ஒரு பூர நட்சத்திரமா சூரிய கோரை, அடுத்து உத்தர நட்சத்திரம் சூரிய கோரை, அந்த கோரையில் வழிபடணும். தன கோரை அதுக்கு பேர், புரியுதுங்களா? அவங்க நட்சத்திரத்துக்கு அடுத்த கோரையை பிடிக்கணும், அவங்க லக்னத்துக்கு அடுத்த லக்னத்தை பிடிக்கணும், அதிபதியை பிடிக்கணும். இந்த மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா எப்போ பிடிச்சி எப்போ கோவிலுக்கு போகலாம், எப்போ செய்யலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியும். சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். கண்டிப்பாக திருமணத்தில் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது, நிறைய விஷயங்களையுமே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் உங்களோட கிளைண்ட் யாருன்னா ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் பொருத்தம் பார்த்து வச்சு அவங்க இப்போ ரொம்ப ஹாப்பியாக வாழக்கூடிய யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கள பற்றி அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண முடியுமா? ஓ கண்டிப்பாக. எப்படின்னா ஒரு 33 வயசில் ஒரு பையன் வந்தான் ஜாதகம் பார்க்கறதுக்கு. வந்துட்டு நான் சொன்னதெல்லாம் எதுவுமே கேட்கல. இப்போ போய் ஒரு 4 வருஷம் கழிச்சு திரும்பி அவரே வந்தார். வந்து நான் கேட்டேன், ஏன் தம்பி இன்னுமே உனக்கு மேரேஜ் ஆகலையா அப்படின்னு. எனக்கு 2 அண்ணா கூடி வந்து தட்டி போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி நீங்கள் அதுக்கப்புறம் ஏன் வரவே இல்லை அப்படின்னு நான் கேட்டேன். நானும் விட்டுட்டேங்க, இது இப்படியே ஒரு மனசுக்கு கஷ்டமாகி இதே இப்படி தட்டி போகுதுன்னு விட்டுட்டேங்க அப்படின்ட்டு. ஒரு 37 வயசோ 8 வயசோ வந்தேன் அப்படி. அப்போ ஜாதகம் பார்த்துட்டு நான் சொன்னேன், நான் அவருக்கு 7ல் சனி பகவான் இருந்தார். அப்போ 7ல் சனி பகவான் இருக்கும்போது அவர் காசிக்கு போயிட்டு வாங்க என்ன. இல்லை காசிலாம் போயிட்டு வரளுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படி அப்போ நான் சொன்னேன், அவினாசி அப்பர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த இதுக்கிட்ட இருக்கிறதுல காசியில் பாதி அவினாசி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவினாசி அப்பர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு பார்க்கலாம். அது கூட குலதெய்வத்துக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னு. 2 அவினாசி அப்பர் கோவிலுக்கும் போயிட்டு குலதெய்வத்துக்கும் போயிட்டு ஜாதகத்தை கொண்டு வந்தேன். அப்படி அது என்னமோ தெரியல. ஆனால் அந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 7 சனி பகவான் இருந்தால் கண்டிப்பாக காசி கும்பிட்டாதான் கல்யாணம் நடக்கும். அவினாசி அப்பர் கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனேயே அவருக்கு ஒரு பொன் ஜாதகம் எங்கிட்டயே வந்துச்சு. அப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொன் ஜாதகம் வந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், அது பொண்ணுக்கு லேட் மேரேஜ் தான். அப்புறம் 2 பேர்த்திட்டையும் நான் வச்சு கேட்கும்போது அப்புறம் எங்கள் ஆஃபீஸ்லேயே வச்சு உட்கார வச்சு பேசி ஒரு 30-35 நாள்லேயே அவங்களுக்கு சிம்பிளாக, ஆனால் நல்ல வசதியானவங்க 2 பேருமே கல்யாணத்தை சிம்பிளாக முடிக்கணும். ஏன்னா சந்திரன் சனி சேர்ந்து இருக்கும்போது புணர்வு அந்த பொண்ணுக்கு. அப்போ ஆடம்பர கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அவங்க 2 பேருமே சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 30-35 நாள்லேயே காரியம் கூடி வந்துச்சு அந்த பையனுக்கு. இந்த பொண்ணு ஜாதகம் எதேச்சியாக வந்துச்சு. ஏன்னா இந்த அவினாசியப்பரையும் அவருடைய குலதெய்வத்தை அவர் கும்பிட்டு வந்ததுனால அங்கே 2 பக்கம் கொண்டு ஜாதகத்தை வச்சு கும்பிட்டு வந்தார். அவரோட ஜாதகத்தை கும்பிட்டு வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் எத்தனை தடவை பார்த்து 4 தட்டி போயிருச்சாமா. 2 நிச்சயம் பண்ணி 2 பேசி முடிச்சு. அப்போ இது 5ஆவதா நடந்திருக்குது அவருக்கு. அவர் ஜாதகத்தில் பார்த்தா 7ல் சனி பகவான். இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் திருமண பொருத்தம் பார்த்து வைக்கிறீங்களா மேம்? அந்த திருமண பொருத்தத்தை எங்கேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்க மேம்? கண்டிப்பாக நல்ல கேள்வி, சூப்பர் கேள்வி. எப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் ஜாதகம் வருதுன்னு வைங்களேன், அந்த ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும், லக்னம் பலமாக இருக்கணும். எதுக்கு பலமாக இருக்கணும்னா அவர் ஆயில் நல்லா இருக்கணும். அந்த லக்னாதிபதி லக்னத்திலிருந்து லக்னாதிபதி வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்து ஆயில் பலமாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அது 1000 காலத்து பயிர். அவங்க கல்யாணம் முடிச்சு ரொம்ப காலத்துக்கு நல்ல முறையாக வாழணும் குழந்தை குட்டிகளோட. அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி பார்ப்போம், 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பார்ப்போம். இவங்க எல்லாம் கரெக்டாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த கல்யாணம் கூடி வரும். இப்போ ஒன்றும் இல்லை, லக்னம் பலம் இல்லைன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு நமக்கு தெரியும், ஜோதிடருக்கு தெரியும் அவருக்கு எவ்வளவு ஆயில் அப்படின்னா யாராலையும் கணிக்க முடியாது. ஒன்றும் இல்லை, அந்த நெல்லை வசந்தனால அவரோட ஆயிலை கணிக்க முடிஞ்சுதா? எங்கள் அப்பாவும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்டு, அவரால் கணிக்க முடியல. இல்லை இப்போ சமீபத்தில் இவர் வாஸ்து ஆலோசகராக இருந்தார், அதை அவர் ஆயிலை கணிக்க முடிஞ்சா? ஆயிலை யாராலையும் கணிக்க முடியாது. லக்னாதிபதி பலமாக இருந்தால் அந்த ஆயில் கெட்டி அப்படின்னு சொல்லலாம், புரியுதுங்களா? அதனால் லக்னம் லக்னாதிபதி 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எல்லாமே கவனமாக பார்க்கணும். இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கொடுப்பினையை தடுக்கிறதாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் சனி ராகு. அவங்க வந்து 7ல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய, அதாவது இப்போ கல்யாணம் கூடி வருதுன்னு வைங்களேன், அதை தடை பண்ணும். அது தடைக்குண்டான கிரகங்கள் தான் செவ்வாய் சனி ராகு. இது எல்லாம் நம்ம கவனமாக கவனித்து பார்த்து கொடுக்கறதுனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கட்ட பொருத்தம் பார்ப்பேன். நட்சத்திர பொருத்தத்தை விட நான் கட்ட பொருத்தம் பார்ப்பேன். 2வது லக்ன பொருத்தம் பார்ப்பேன். லக்ன பொருத்தமும் கட்ட பொருத்தம் பார்த்துட்டு 3ஆவதாக தான் நான் நட்சத்திர பொருத்தத்துக்கு போவேன். நட்சத்திர பொருத்தத்துலையுமே எங்கள் தாத்தா சொல்லியிருக்கார் 4 பொருத்தம் இருந்தாலே கல்யாணம் பண்ணிடலாம். ஏன்னா மகேந்திரன் யோனி ரஜ்ஜு வேதை இந்த 4 பொருத்தம் இருந்தாலே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு 4 பொருத்தத்தோடு தான் நான் பொருத்தி கொடுக்குறேன். நான் அதுக்கு ஸ்பெஷல் கொடுக்கறது இல்லை, அதுக்கு வந்து பீரியாட்டி ஃபஸ்ட்டு இது கொடுக்கறதே இல்லை. நான் அதுக்கு கட்ட பொருத்தம் லக்ன பொருத்தம், இந்த லக்னம் லக்னாதிபதி பொருத்தம், அப்புறம் 2 7 கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும், ஆயில் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இது எல்லாமே பார்த்து தான் நாங்கள் பொருத்தி கொடுக்கறனால அவங்களுக்கு வந்து நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவேன், பொருந்தலினா பொருந்தலிங்க, இது ஆகாதுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். எனக்கு என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி சாமானியமாக பொருந்தி தராது, பொருத்தம் இல்லைன்னு தான் சொல்லு அப்படின்னு தான் எனக்கு பேர் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா நான் 4-5 முறையில் பொருத்தம் பார்ப்பேன். எப்படின்னா நான் வந்து ஒரு 5-6 முறை படிச்சிருக்கிறேன். எனக்கு மொத்த குருமார்கள் 20 பேர், நான் 20 குருக்கிட்ட படிச்சிருக்கிறேன். ஒரு 4-5 முறை அதில் பொருத்தி பார்த்து அந்த திருமணத்தை கரெக்ட் பண்ணி தருவேன் நான். அதனால தான் நான் இது வரைக்கும் செஞ்சு வச்ச கல்யாணம் ஒரு 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 7 வருஷ காலத்தில் நான் செஞ்சு வச்ச கல்யாணத்தில் ஒரு 570 கல்யாணம் பண்ணியிருப்பேன். யாருமே இது வரைக்கும் ஒரு சண்டை சச்சரவன் கூட பிரிஞ்சதும் இல்லை, வாக்குவாதம் பண்ணி பிரிஞ்சதும் இல்லை.
பிரிவினையே இல்லை. அதை எதுக்காக நான் அப்படி பொருத்துறேன்னா சாமானியமாக பொருத்த மாட்டேன். அதான் நான் சொல்கிறேன் பாருங்களேன், எல்லாமே பொருந்தி வரும். 4 முறை பார்ப்பேன், 4 முறையில் பொருந்தி வந்தால் இது பொருந்தது, பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க 3 பேர்கிட்ட பார்த்தா பொருத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் பொருத்தம் இல்லைன்னு சொல்லி. இல்லைங்க, இது எனக்கு பொருத்தம் இல்லை, இது 1000 காலத்து பயிர். எங்கள் தாத்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்டத்தை பார்த்து உண்மையை சொல்லி நன்மை செய்யுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதன்படி தான் நான் செஞ்சுருக்கிறேன் நான். அதனால் வந்து எனக்கு வந்து இது பொருந்தலை. என்னுடைய பாணியில் பார்க்கும்போது இந்த கட்டம் பொருந்தலை. அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன இஷ்டமோ செஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த 2 கணவன் மனைவிக்கு இது பொருந்தாத ஜாதகம். இந்த பையன் ஜாதகத்துக்கு இந்த புள்ள ஜாதகம் இது பொருந்தாத ஜாதகம். நீங்கள் எங்கே வேணால் போய் பார்த்துக்குங்க. எனக்கு வந்து பொருத்தம்னு இருக்குதுன்னு நான் எழுதி தர மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கான நேர்காணலில் நம்மளோட நேயர்களுக்கு திருமணத்தை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு கொடுத்துருந்தீங்க அப்படின்னே சொல்லணும். ரொம்பவே நன்றிம்மா. நன்றி, வணக்கம்.